இறைவன் யார் என்று அறியும் போதுதான் மனிதர்களாக இருக்க முடியும். இறைவனை பற்றி எங்கு அறிவது, யாரிடம் கேட்பது, எப்படி நாம் புரிந்து கொள்வது, இறைவன் எங்கு இருக்கிறான் போன்ற பல கேள்விகளுக்கு பதில் நமது மனசாட்சியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் மனசாட்சி என்ற அமைப்பு உண்டு. உங்களுடைய கேள்விக்கான பதில் அங்கு உள்ளது. அது உங்களுக்கு நினைவூட்டுகிறது. அதுதான் உங்களுடைய இறைவனுடைய வார்த்தையாக அங்கு உள்ளது மனசாட்சியில். எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலும் அதுவே. வழிகாட்டுதல் மனிதர்கள் வாயிலாக, உணர்வின் வாயிலாக, மனசாட்சியின் வாயிலாக இறைவன் வழிகாட்டி கொண்டிருக்க, நாமோ நமது பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். எப்பொழுது நாம் அதை கவனிக்கிறோமோ, அந்த கவனம் எப்பொழுது நமக்குள் வருகிறதோ, நம்மளுடைய உள்ளம் அதனை ஏற்கிறது. உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நன்மை, மனிதர்களிலிருந்து வரக்கூடிய ஒரு நன்மை, இரண்டுமே ஒன்றாக இருக்கும், ஒன்றாக ஒத்து போகிறது, பொருத்தமாகிறது. இப்படிதான் அந்த செய்தியை நாம் அறிய முடியும் மனிதர்களிடமிருந்து. மனிதர்கள் கூறும் அவர்களுடைய வார்த்தைகளை எப்படி, இறைவனை பற்றி எப்படி அவர்கள் கூறுகிறார்கள், எப்படி அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திப்போமேயானால் நமது மனசாட்சி அங்கு ஒத்துப்போகும். அப்பொழுது அது தெளிவாகிறது. அதன் விளக்கங்களை நாம் கேட்க வேண்டும். ஒருவர் இறைவனை பற்றி தெளிவம் கொடுக்கும் பொழுது அதனை நாம் திருப்பி கேட்க வேண்டும், சந்தேகம் வரும் பட்சத்தில். அப்படி கேட்போமேயானால் நமக்கும் சிந்தனை உள்ளது என்பது பொருள். கேட்ட கேள்வி, கேட்ட பதில், அவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைத்த பதில், இவையெல்லாம் உங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு, நேர் வழிக்கு வழிகாட்டுதல்களாக அமைகிறது. ஒருத்தவங்க சொல்றாங்க, சும்மா நம்ம கேட்டுக்கிட்டோம், ஜஸ்ட் அதை கேட்கிறோம் என்பது கூடாது. நீங்க அத புரிதல் தன்மைக்கு அதை கொண்டு வரணும். நன்மைதான், உண்மைதான் என்பதோடு அல்லாமல் அது நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணும் பொழுதுதான், அங்கு நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் சூழ்நிலை நமக்கு தெளிவாகுகிறது. மனிதர்களை விட இறைவனுக்கு ஆற்றல் அதிகம். மனிதர்களை இறைவன் படைத்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியும். கடவுள் தான் நம்மளை படைச்சிருக்கான் என்பது தெரியும். இப்போ அந்த கடவுளை நாம் பின்பற்றும் பொழுது கடவுளுடைய கவனம் நமக்குள், நம்மளுடைய உணர்வின் மீது இருக்கும் பொழுது, கடவுள் மீது அந்த கவனம் இருக்கும் பொழுதுதான் நாம் அமைதியோடும் மனப்பொருத்தமான வாழ்க்கையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனப்பொருத்தம் என்பது உங்களுக்குள் உங்களுடைய நன்மையான எண்ணங்களும் சத்தியமும் இரண்டுக்கும் உள்ள பொருத்தம். சத்தியம் என்பது ஏற்கனவே உள்ளது. அந்த எண்ணம் அந்த சத்தியத்திற்கு பொருத்தமாக இருக்கும் பட்சத்தில் அது நன்மையானதாக அமைகிறது. நன்மைக்கு ஒரு உருவம் இல்லை, பொருள் வடிவம் எதையும் நாம் இங்கு காண முடியாது. அனைத்தும் மறைவாகவே இயங்குகிறது. நல்ல சக்தி என்பது இறை சக்தி, அது மறைவாகவே இயங்குகிறது. அந்த மறைவிலான அந்த இறைவனுடைய செய்தியை நாம் கவனிக்க தவற விட்டோம்.
கவனியுங்கள் என்று இறைவன் கூறுகிறான். நீங்கள் கவனிப்பீர்களா, சிந்திப்பீர்களா என்று. கெட்டதுன்னு எது நமக்கு படுதோ அது செய்யக்கூடாது. அத எண்ணங்களிலேயே அதை நீக்கிக் கொள்ளணும். செயலான பிறகு நீங்கள் அதை நீக்குவதல்ல, முதலில் எண்ணங்களிலே அந்த கெட்டது நீக்குவது உங்களுக்கு நன்மையானது. எப்பொழுது நமக்கு அந்த கெட்டதுல இருக்கோன்ற நாம உணர முடியலோ, பிறர் நமக்கு அதை கவனிக்க செய்யறாங்க, உணர்த்துறாங்க, வழிகாட்டுறாங்க. தப்பு மேல தப்பு பண்ணாத என்று நமக்கு அறிவுரை கூறுவார்கள். அப்பொழுதாவது நாம் கேட்போமா? இல்லை. அப்ப மனிதர்கள்ல இருந்தும் செய்தி வருது. மனிதர்கள் சுற்றியுள்ள சுற்றத்தார், சமூகத்தினர் வாயிலாக செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அதில் எது மேன்மையானதோ, யார் உங்கள் மனதிற்கு நெருக்கமாக வழிகாட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பின்பற்றுங்கள். உங்களுக்கு முரண் இல்லை. எந்த ஒரு சத்தியத்திற்கும் தீமைக்கும், நன்மைக்கும் தீமைக்கும் இடையேதான் முரண் இருக்குமே தவிர நன்மைக்கு நன்மைக்குள்ளேயே முரண் இருக்காது. நீங்கள் ஒரு நன்மையை தேடும் பொழுது பிறர் ஒருத்தவங்க நல்லதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அந்த நல்லதை கேட்கறதுலயும் அவங்க சொல்றதுலயும் எந்த ஒரு அந்த பொருத்தம் அங்க பொருந்தும். இதுவும் மன பொருத்தம் தான் மனிதர்களுக்கிடையே. அந்த மனது மற்ற மனதினுடைய அந்த படிநிலையில் அவர்களோடு அது இணைகிறது, அந்த செய்திகளோடு இணைகிறது, அதில் கலந்து விடுகிறது. அந்த செய்தி உங்களுக்கு வழிகாட்டுதலாக உங்களுக்குள் பதிவாகுகிறது. எண்ணத்தை அவரவர்களுடைய எண்ணமாக எதெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களோ உங்களுடைய எண்ணமாக அந்த எண்ணத்தை நாம் மிகவும் பொறுமையுடன் கவனித்தல் அவசியம். தேவைக்கு என்ன உங்களுக்கு தேவைகள் பெறுவதற்காக நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள், நற்காரியங்கள், அந்த தேவைகளை உங்களிடம் வந்து சேர இறைவன் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கான். நீங்கள் நல்ல எண்ணங்களோடு செய்து வரும் பொழுது. நல்ல எண்ணம் என்பது உங்களுடைய நல்ல எண்ண ஓட்டங்களும் எதெல்லாம் நம் மனசுக்கு அமைதியை தருகிறதோ அதெல்லாம் நல்ல எண்ணம் தான். அந்த நல்ல எண்ணம் நல்ல பாதையை காட்டுகிறது, மனிதர்களுக்குள்ளே சமாதானமான பாதை. இதற்கு நீங்க எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. ஒரு மனிதர்களிடம் ஒரு செய்தியை கேட்பதும் உங்கள் மீது நிர்பந்தம் இல்லை, நீங்கள் பிறரிடம் சொல்வதும் நிர்பந்தம் இல்லை. இவை அனைத்தும் இறைவன் தீர்மானிப்பு. ஒரு செய்தியை கேட்கிறோம், அந்த செய்தி இறைவனிடமிருந்துதான் என்று புரிதல் வரும் பொழுது அந்த செய்தியை பிறருக்கும் சொல்றோம். செய்தி இறைவனிடமிருந்து பெறுவதற்கும் நீங்கள் அதை கொடுப்பதற்கும் அந்த இரண்டுமே இறைவன் தான் தீர்மானிக்கிறான். இறைவனுடைய கட்டளையின்படிதான் வழிகாட்டுதல்கள் நடக்கிறது. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இறைவன் நாடினால் மட்டுமே. உங்களுக்கான பொறுமையும் அமைதியும் உங்களுக்கு நல்ல வழியை கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் தேர்வு செய்பவர்கள் அல்ல, தேர்வு செய்வது இறைவன் தான். நீங்கள் அதன் வழியில் நடப்பவர்கள் மட்டுமே. திட்டமிடுதல் உங்களுடையதல்ல, தீர்மானித்தல் உங்களுடையதல்ல. எதையும் நாம் தீர்மானிக்க முடியாது. அந்த அறிவு நமக்கு கற்பிக்கும். எல்லாமே நாம தான் செஞ்சுக்கணும். உங்க தேவைக்கு நீங்க செய்றீங்க, இறைவனுடைய பொருத்தத்திற்கு. இதுதான் இறை வழி. இதனுடைய பொருத்தத்திற்கு நாம் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுவது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் நாம தான்
சம்பாதிக்கிறோம், நாம தான் வாழணும், நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும், வேற யாரும் உதவ மாட்டாங்க. இந்த எண்ணம் தான் உங்களுக்கு கஞ்சத்தனம் கொண்டு வருகிறது. உங்களுடைய சூழ்நிலை கவனிக்க முடியாத தன்மைக்கு உங்களை கொண்டு போய் விடுகிறது. அவர்கள் திருந்தும் பட்சத்தில் அவர்களுக்கு இறைவன் அவர்களுடைய வழிகளை லேசாக்குகிறான். மனசை கவனிக்கிறது இறைவனை, மனசுல இருக்கிற நன்மையை கவனிப்பது இறைவனை பின்பற்றுவதாகும். மனது எப்பொழுதுமே அது மறைவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு மறைவிலிருந்து செய்து உள்ளத்தில் இருப்பவை மறைவிலும் மறைவான அந்த செய்தி நமக்குள் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அதை பின்பற்றுவோம்.